பாதம் தாங்கி பழனிசாமி கிட்ட கொள்கைகளும் இல்லை, சாதனைகளும் இல்லை. அதனால்தான் சாக்கடைக்கு சமமான சொற்களையும் அவதூறுகளையும் பேசி அவர் ஒரு தரமற்றவர் நிரூபிச்சிட்டு இருக்கிறார். என்டிஏ என பெயரிடற தமிழ்நாட்டுக்குள்ள பின்வாசல் வழியாக கொண்டு வரதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. அவர் பழனிசாமி இல்லை, ஆமாம் சாமி, அடிமை சாமி. அதிமுக எந்த கூட்டணியில அடிமை சாசனம் எழுதி கொடுத்து சேர்ந்திருக்கு? அன்னை தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்கிற என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்கு. அந்த கூட்டணி டெல்லியில் வச்சு முடிவு செய்யப்பட்ட கூட்டணி எல்லாருக்கும் தெரியும். ஊழல்வாதிகளும் தேர்ந்த துரோகிகளும் காவி கும்பலை தோல்ல சுமந்துக்கிட்டு வராங்க. நேற்றுக்கு கூட பாஜகவில் இருக்கிற ஒன்றிய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாரு? தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போன்னு பேசியிருக்கிறார். அடிமை சாமியான பழனிசாமி இதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? என்ன சொல்வார்? ஒன்றும் சொல்ல. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பாஜக அமைச்சர்கள்லாம் என்னவெல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு பத்திரிகையில் வருது, டிவியில் வருது, செய்திகள்லாம் பார்க்குறீங்க. அதில் அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான், இங்க வர்றவங்கெல்லாம் இந்தி திணிப்புக்கு ஆதரவா மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து அடிமைசாமி ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர்களோட வேலை என்ன? கல்வியை வளர்க்கிறது இல்ல, கல்வியை காவியமயமாக்கிறார். இந்திய திணிக்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பேசுறாரு, பேசிட்டு போறாரு. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம குழந்தைகளோட படிப்பு அதற்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்காம தடுக்கிறது, இதெல்லாம் தான் அவருடைய வேலை. மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துங்க, 2000 கோடியே தரம்னு அமைச்சர் பிரதான் சொன்னார். 2000 கோடி அல்ல, 10,000 கோடியை கொடுத்தாலும் இந்தியை திணிக்க அனுமதிக்க மாட்டேன்.